வெல்கம் வீவர்ஸ். அது ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2023. திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியைச் சார்ந்த ஒரு 14 வயது நிரம்பிய பெண் குழந்தை அன்று பள்ளிக்கூடம் போறாங்க. போன இடத்துல அந்த பெண் குழந்தை மயக்கம் போட்டு வீறாங்க. அதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய டீச்சர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 2 பெண்கள் கிட்ட சொல்லி, அங்க அதாவது உதவியாளராக இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லி அவங்கள குண்டு கட்டா தூக்கி எடுத்துட்டு போயிட்டு ரெஸ்ட் ஹாலில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. பின்னாடி அந்த பெண்ணுக்கு மயக்கம் தெரியுது, அதனுடைய கிளாஸ் ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு டீச்சருக்கு அந்த பெண் குழந்தை மேல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு. அது ஏதோ ஒரு விஷயத்தால அஃபெக்ட் ஆயிருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி ஒரு நாள் அந்த பெண் குழந்தைய தனியா கூப்பிட்டு ஒரு டீச்சர் விசாரிக்கிறாங்க. வர வர நீ வந்து சரியாவே படிக்கிறது இல்லை, ஸ்டார்டிங்ல நீ ரொம்ப நல்லா படிச்சிருந்த, அதோடு மட்டும் இல்லாம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்னுடைய அம்மா இறந்துட்டாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ என்னதான் உங்களுடைய அம்மா இறந்துட்டாலும் நீ படிக்கிறது மட்டும் விடாம ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்த, ஆனா இப்போ நீ சரிவர படிக்கிறது இல்லையே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பெண் குழந்தை ஒரு சில விஷயங்கள் டீச்சர் கிட்ட சொல்லுது. அதை கேட்ட டீச்சருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுது. இது மாதிரிலாம் நடக்குதா இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுறாங்க. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு கால் பண்றாங்க. திருச்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு கால் பண்ணி அவங்களுடைய அப்பாவை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அப்பா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, அவரு ஒரு கொத்தனார் அப்படின்றதுனால குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே தெரியாது. ஒரு சில டைம்ல சென்னைக்கு வருவாரு, ஒரு சில டைம்ல வேலூர்ல வேலை செய்வாரு, ஒரு சில டைம்ல திண்டுக்கல்ல வேலை செய்வாரு. ஸோ இது மாதிரி அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரியாம போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் வலை வீச்சு தராங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அந்த பெண் குழந்தை அந்த டீச்சர் கிட்ட என்ன சொன்னாங்க, ஸோ எதற்காக அவங்களுடைய அப்பாவியே, அதாவது பெற்றெடுத்த அப்பாவியே எதுக்கு அவங்க வலை வீசி தேறாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டிகிரிப்ட். நான் உங்கள் ராஜாராம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியை சார்ந்தவர் தான் ஒரு 42 வயது நிரம்பிய ஒரு ஆசாமி. அவருடைய பேர் இங்க மென்ஷன் பண்ணாதால நாம அவருடைய பேர் நல்லப்பன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன் நல்லப்பன் சொல்லி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அவர் ரியல் லைஃப்ல உண்மையாலேயே அவர் கெட்டப்பன் ஆகையினால குறைஞ்சபட்சம் அவருடைய பேர்லயாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அவர் பேர் நம்ம நல்லப்பன் சொல்லி எடுத்துக்கிறோம். சரி, ஓகே. ஸோ அன்று அந்த பெண் குழந்தை என்ன ஆகுது அப்படின்னா, ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2023 எல்லா சக ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களும் பள்ளிக்கு போற மாதிரி அவங்க கிளம்பி போறாங்க. அவ்வாறு போன இடத்துல நான் முன்னாடி சொன்ன இந்த சம்பவம் நடக்குது. அப்போ அங்க இருக்கக்கூடிய டீச்சர் அந்த பெண்ணை ரொம்ப நாள் வாட்ச் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய படிநிலை, அதாவது அவங்களுடைய படிப்பே என்ன ஆகுது அப்படின்னா, தொடக்கத்தில் ரொம்ப நல்லா படிச்சிருந்தவங்க பின்னாடி சரியா படிக்காம போறாங்க. இதனால கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. கூப்பிட்டு விசாரணை பண்ணதுல அந்த பெண் குழந்தை ஒரு சில சம்பவங்கள் எடுத்து சொல்லி அவங்களுடைய அம்மா இல்லாத நினைச்சு ரொம்ப அழறாங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த டீச்சர் உடனே திருச்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களுடைய அப்பாவை திருச்சி அனைத்து மகளிர் காவல் நிலையம் வலை வீசி தேடுறாங்க. 2 வாரங்கள் கழித்த பிறகு அவங்களுடைய அப்பா நல்லப்பன் வந்து பாத்தீங்கன்னா கைது பண்றாங்க. கைது பண்ணி அவர்கிட்ட உங்களுடைய மகள் பத்தி எங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்டதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய மகள் எனக்கு தெய்வம் மாதிரி, நான் அவளுக்கு எந்த விதமான சின்ன இன்பமோ துன்பமோ நான் எதுவுமே கொடுத்ததே கிடையாது. ரொம்ப சந்தோஷமாவும் வச்சுக்கல, ரொம்ப கஷ்டத்தையும் நான் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, நான் வந்து ஒரு மேஸ்திரி. அதோடு மட்டும் இல்லாம என்னுடைய மனைவி இறந்துட்டதால நான் ஓரிரு நாட்கள் மட்டும் தான் நான் வீட்டில் இருப்பேன், மற்ற டைம்ல நான் வீட்டிலே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ அவர்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய மகள் இப்ப என்ன மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. அப்பதான் போலீஸ் ஒரு விஷயத்த அவங்களுடைய அப்பா கிட்ட சொல்றாங்க. உங்களுடைய மகள் 9 மாதம் கர்ப்பிணி பெண்ணியா இருக்காங்க. அவளுக்கு வெறும் 14 வயசு தான் ஆகுது. இப்போ நீங்க தான் உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் உங்களுடைய மகள் வளர்ந்துட்டு வராங்க. அது சந்தேகமா தான் உங்களை நாங்க இப்ப கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டதுமே நல்லப்பனுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, ஐயோ மேடம், ஐயோ சார், நான் எதுவுமே பண்ணவே இல்லை, என்னை விட்டுருங்க, எனக்கு அதற்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரை கஸ்டடியில் எடுத்து வச்சு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ட்ரீட்மெண்ட்ல அவரு பல விஷயங்களை வெளியே சொல்றாரு. இதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா நீங்களே ஆடி போயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு 25 வயது இருக்கும்போது அதே ஊரை சேர்ந்த வேறொரு பெண்ணோடு திருமணம் ஆச்சு. ரொம்ப நாங்க சந்தோஷமா இருந்தோம். எங்களுக்கு பிறந்தது மொத்தம் 3 குழந்தைகள். 2 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. பெண் குழந்தை தான் வந்து கடைசியா பிறந்தது. 2 ஆண் குழந்தைகளும்
ஓரளவுக்கு படிச்சு முடிச்சுட்டு அவங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில 2 பேருமே போயிட்டு வேலை செய்றாங்க. என்னதான் அவங்க வேலை செஞ்சாலும் எனக்கு எதுவுமே காசு தரதோ அல்லது என்னுடைய மகளுக்கு காசு தரதோ எதுவுமே கிடையாது. என்னுடைய மனைவி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துட்டாங்க. இதனால நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானேன். தொடக்கத்துல எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. ட்ரிங்க்ஸோ மற்றபடி எனக்கு வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனா என்னுடைய மனைவி இறந்த சோகத்துல நான் ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால என்னுடைய மகள் என்ன தனியா கேர் எடுத்து பாத்துக்கிற அளவுக்கு என்னுடைய நிலைமை மாறிவிட்டது. ஸோ நான் எங்க வண்டியாலும் குடிச்சிட்டு எங்க வண்டியாலும் விந்து கிடப்பேன். என்னத்தி கொண்டாலும் நான் வீட்டுக்கு வருவேன். என் கூட இருக்கிறது என்னுடைய மகள் மட்டும்தான். அது மாதிரி இருக்க நான் ஒரு மிகப்பெரிய பணக்காரனா இருந்தா என்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய வேற எந்த நபர்கிட்டனா போயிருக்கலாம். ஆனா என்னுடைய வருமானம் ரொம்ப கம்மியா இருந்ததால என்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய யாரோ ஒரு நபரை நான் தேடிட்டு இருந்தேன். அப்ப என்னுடைய கண்ணில் பட்டது நான் பெற்றெடுத்த பெண்ணே தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்காக போலீஸ் என்ன கேக்குறாங்கன்னா, சோ மரத்துக்கும் மாட்டுக்கும் வித்தியாசம் இல்லையா, மனிதனுக்கும் விலங்குக்கும் வித்தியாசம் இல்லையா, நீ அதாவது ஒரு பெண்ணிற்கும் குழந்தைக்கும் வித்தியாசம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா நான் என்ன பண்றது, என்கிட்ட காசு இருந்தா நான் போவேன். என்கிட்ட காசு இல்லாதனால என்னுடைய ஆசையை பூர்த்தி செஞ்ச எனக்கு வேற வழி தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி என்னுடைய மகளை நான் ஒரு முறை இருமுறை இல்லை பல முறை நான் அவங்கள ஸோ வற்புறுத்தி அவங்க கிட்ட நான் தவறா ஈடுபட்டு இருக்கிறேன். ஒருவேளை அதனால என்னவோ அவங்க கர்ப்பிணியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரே வாக்குமூலம் கொடுக்கிறாரு. இப்போ இவருடைய வாக்குமூலம் ஒரு பக்கம் வச்சு அந்த பெண் கிட்ட போயிட்டு கேட்கறாங்க. ஸோ அப்போ அந்த பெண் கிட்ட கேட்டதுல அவங்க 9 மாதம் முழு கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாம இன்னும் ஒரு மாசம் அவங்களுக்கு குழந்தையும் பிறக்க போகுது. அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, குடி போதையில் இருக்கும்போது தான் நான் தப்பு பண்ணேன். ஆனா எனக்கு என்னவோ சந்தேகம் இருக்கு. ஒருவேளை என்னுடைய மகள் நான் வீட்டுல இல்லாத போது, ஏன் அப்படின்னா நான் வீட்டுல இருக்கிறது ஏதோ வாரத்துல 1 நாளோ 2 நாளோ தான் இருப்பேன். நான் வீட்டுல இல்லாத போது வேற எந்த நபரோடு ஏதாவது உடலுறவில் ஈடுபட்டு இது மாதிரி கூட ஆயிருக்கலாம். நீங்க எது ஒண்ணுமே இப்பயே கன்ஃபார்ம் பண்ணாதீங்க. அந்த குழந்தை பிறக்கட்டும், பிறந்த பிறகு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறாரு. ஸோ தொடக்கத்துல ஒரு மாதிரியும் ஸோ 2வது முறை அவர் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் போலீஸ்க்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ கரெக்டா 10 மாசம் ஆகுது. அந்த பெண் குழந்தைக்கு, அதாவது அந்த 14 வயது நிரம்பிய பெண் குழந்தைக்கு இன்னொரு பெண் குழந்தை பிறக்குது. அப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும்போது அங்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தையினுடைய டிஎன்ஏவும் இவருடைய டிஎன்ஏவும் கரெக்டா மேட்ச் ஆகுது. தொக்கா மாட்டான் இவரு. ஸோ இப்போ இவர் என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிட்டு ஆஜர்படுத்துறாங்க. எந்த தடையுமே கிடையாது. அவங்களுடைய சொந்த பெண்ணுடைய வாக்குமூலம், அதே மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட். ஸோ இதை ரெண்டுத்தையும் வச்சு அவருக்கு கிட்டத்தட்ட 104 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்து தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாம ஸோ அவருக்கு 42,000 ரூபாய் அபராதமும் கட்ட சொல்லி அவரை வற்புறுத்தி இருக்கிறாங்க. ஸோ நீதிபதி இப்போ அந்த நபர் சிறையில தான் களி சாப்பிட்டு இருக்கிறாரு. ஸோ நண்பர்களே, நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க. நான் நேத்தும் இதே மாதிரி தான் ஒரு வீடியோ போட்டேன். ஆனால் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாதிரியா நடக்குது. ஆனால் ஸோ கஷ்டங்கள் என்னவோ ஒரே கஷ்டம் தான். ஆனால் நடக்கிற விதம் தான் வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ நேற்று பார்த்த வீடியோவாக இருக்கட்டும் அல்லது இன்னைக்கு பார்த்த வீடியோவாக இருக்கட்டும், இது ரெண்டுமே அம்மா இல்லாத பெண்களுடைய அவல நிலை தான். ஆக்சுவலா அந்த பெண் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய டீச்சர் கிட்ட, என்னுடைய அப்பா என்ன பல விதத்துல துன்பத்தை கொடுத்துருக்கிறாரு. ஸோ நான் ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு கூட என்ன கொஞ்சம் கூட யோசிக்காம ஸோ என்ன இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாம எந்த டைம்ல ஒண்டியாலும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாரு. ஸோ அவருக்காகவே நான் பல நாள் பட்னியா இருந்திருக்கிறேன். எப்போ எங்க வீழ்ந்து கிடப்பாரோ, ஸோ யார் ஏதாவது என்ன தப்பா சொல்லிடுவாங்களோ அப்படின்றத நான் பல முறை நான் யோசித்து நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கிறேன். அது மாதிரி நான் ஒருவேளை அவர் அழைச்சி கொண்டு வந்து வீட்டில் படுக்க வச்சாலும் என்கிட்ட அவர் வந்து தவறா ஈடுபடுறாரு. ஸோ இது என்னால் பொறுத்துக்கவே முடியல. நான் இந்த விஷயத்த யாருக்கிட்டையாவது சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, உன்னுடைய அண்ணன்கள் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் 2வது வீடு திரும்பவும் மாட்டாங்க. அதோடு மட்டும் இல்லாம நானும் சூசைட் பண்ணின்னு இறந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ அனாதையா தான் நின்று போயிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பல முறையில பிரெயின் வாஷ் பண்ணாரு. எனக்கு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாவினாரு அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனை டீச்சர் கிட்ட சொன்னதுனால தான் டீச்சர் வந்து திருச்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு இந்த விஷயத்த சொல்லி அவங்களுடைய அப்பாவை கைது பண்ணி இப்போ அவரு சிறைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். ஏதாவது இது மாதிரி பெண் குழந்தைகள் ஏதாவது இஷ்யூல மாட்டிக்கிறாங்க அப்படின்னா ஒன்று ஞாபகம் வச்சுங்க. பெண் குழந்தைகளுக்கான அவசர நம்பர் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே கொடுத்துருக்குறாங்க.
1098 அப்படின்றது அந்த நம்பர். சரிங்களா? அதோடு மட்டும் இல்லாம இது வந்து பெண் குழந்தைக்கு பெண்களே ஏதாவது ஒரு இஷ்யூல மாட்டிக்கிறாங்க அப்படின்னா 1091 அல்லது 181 அப்படின்ற இந்த நம்பருக்கு டோல் ஃப்ரீ நம்பர் தான். இதுக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஹெல்ப் கட்டாயம் கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பள்ளி புக்கிலே இருக்கும். இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 9ஆம் வகுப்பு பாலிட்டி பள்ளி புக்கிலே தெளிவா கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி 8ஆம் வகுப்பு பாலிட்டி பள்ளி புத்தகத்திலையும் இந்த 1098 பெண் குழந்தைகளுக்கான உதவி எண் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த நம்பருக்கு அழைச்சி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஹெல்ப் கட்டாயம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த விஷயத்த எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அவங்களுடைய அப்பா இவ்வளவு கொடூரமான ஒரு மனித மிருகமா இருந்திருக்கிறாங்க அப்படின்றத பத்தி நினைக்கும் போது நமக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுக்குது. அவங்களுடைய அப்பாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்க இந்த அநியாயத்துக்கு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா என்ன தீர்ப்பு கொடுத்திருப்பீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.